ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிளாஸ் ஆஃப் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். அது கூட வந்து அரை கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து இதை சோக் பண்ணணும். ஸோ இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளவும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரோட்டீன் அண்ட் அயன் இருக்குது. ஸோ ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். சுகர் லெவலும் நமக்கு பேலன்ஸ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனுக்கும் நல்லது. அண்ட் ஃபைனலி ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ இதை நான் ஓவர் நைட் சோக் பண்ணதை மார்னிங் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து உப்பு போட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தோசை பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் உப்பு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் அரைச்சிக்கிட்டேன். ஸோ இதை வந்து தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுட்டு இதை வந்து நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா இது கலர் பார்த்தோன்னே நமக்கு இதான் க்ரீனிஷாக இருந்தால் ஹெல்த்தியானது எதுவுமே இறங்காது. பட் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி டொமேட்டோ சட்னியோடு வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நம்மளோட சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்.